பேசுகிறேன், ரொம்ப ஸ்பீடாக பேசிட்டேன், மூச்சே விட முடியல. சரி, ஓகே. இங்கே என்ன டாபிக்னா அன்பாக்சிங் கிளைம்பிங் கார், ரிமோட் கண்ட்ரோல் கார். ஓகே, மறக்காம ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் June 6 லாஸ்ட் வீடியோ வந்து ஏதோ போட்டிருந்தோம், தெரியல. இதான் ஃபஸ்ட்டு நான் அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் கிறிஸ்டல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம ஒரு லைக்கை போட்டு விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இல்லை கமெண்ட்டை மட்டும் பண்ணி விட்டிங்கன்னா. இன்றைக்கி நம்ம வந்து கிளைம்பிங் கார்னு ஒரு கார் பார்ப்போம். ஆனால் அந்த கார் ஸ்ப்ரிங்கு மாதிரி எதுவுமே ஆகாது. ஆனால் இல்லை நல்லா கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ப்ரிங்கு கொடுத்துருந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஜாய்ஸ்டிக் கூட விட்டுருவேன் நான். ஆனால் ஸ்ப்ரிங்கு கொடுத்துருந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். என்ன இது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஜாய்ஸ்டிக் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. என்னது இது? ஓகே 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 இது வரைக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப கிட்ட வச்சுட்டேன் கூட. ஜாய்ஸ்டிக் என்னோட வயரு, சார்ஜிங் வயர் இந்த மாதிரிலாம் இருக்குது. இது இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்ப்ரிங் மாதிரிலாம் இல்லை. இங்கே பாருங்கள், அமுங்காது. நான் இதை ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி பின்னாடியிலேருந்து புகை வரும். இருங்க கொஞ்சம், இது ரொம்ப லைட்டு இருக்கிறதுனால இருங்க வாட்ரு போட்டுங்க. ஓகே, கொஞ்சம் நேரம் ஆகணும். அப்போனா வந்து கிருஷிகாவை பார்த்து ரொம்ப நல்லாச்சு. இது பாருங்கள், இது அவ்வளோ ஸ்பீடாகவும் ஓடாது. பாருங்க, ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணுறது எவ்வளோ நேரம் டிஸ்டன்ஸே மூவ் ஆகுது. ரொம்ப குட்டி டேபிள்னா வச்சுருக்கேன் காய்ஸ். உங்கள் வேலையை இருக்கு. ஓகே, நான் இதை நிப்பாட்ட ட்ரை பண்ணுறேன். ஓகே, இது பாருங்கள். கேமரா தட்டி விட்டுச்சு. ஓகே, கீழே வச்சு பண்ணலான் இருக்கேன். என்ன இது ரொம்ப புகை வருது வச்சு பாருங்க. எவ்வளோ புகை வருது பாருங்க கைஸ். இது உங்களுக்கு இந்த லைட்னால அவளுக்கு தெரியாது. ஆனால் இது பயங்கரமாக இருக்கும். நீங்கள் இது வாங்கி பாருங்கள். நான் முடிஞ்சால் லிங்க்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சார்ஜ் இருக்குது. இது எப்போ இதுதான். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது கைஸ். லைட்டு இங்கே கீழே இருக்கிறதுனால வந்து மேலேயாவது கொடுத்துருக்கணும். மேலே கூட கொடுத்துருக்கக்கூடாது, கீழே. அதாவது இங்கே, அதாவது வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்கிறது இருக்கு பாருங்கள். இங்கே கொடுத்துருக்கணும், இல்லை இங்கே கொடுத்துருக்கணும். அப்போனா சரியாக இருந்திருக்கும். ஏன்னா இது புகை வர்றது போய் அந்த லைட் அஃபெக்ட் பண்ணி அதோட பிரைட்னஸை கம்மி பண்ணியிருக்கு. உங்களுக்கு வந்து அப்படியே ரொம்ப வெயிட்டாக இருக்கும்னு நினைக்காதீங்க. வெயிட்டாக இருக்கும், கண்ணுங்களாம் தெரியும். இப்படி வச்சு பார்த்தானா, அதாவது உங்களுக்கு வந்து இப்படி வச்சு பார்த்தானா நல்லா பிரைட்டாக தெரியும். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அது வந்து இப்படி கோல்டு வரும்போது இங்கே போயிட்டு கோல்டு வேப்பர் போயிட்டு அஃபெக்ட் பண்ணிக்குது. அதனால தண்ணி போய் அதை ஸ்டோர் ஆகிக்குது. அதனால ரொம்ப அந்த லைட்டிங் வந்து சைட்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோ இருக்காது. உங்களுக்கு இப்போ எவ்வளோ லைட்டு வருதுன்னு இங்கே பாருங்கள். லேசர் மாதிரி எழுதிக்கு பாருங்கள் கையில் கூட. அது இப்படி வச்சானா, இப்படின்னா வச்சானா வராது பாருங்கள். சும்மா ரெட் கலரில் தெரியுது, அவ்வளோதான். ஆனால் இது வந்து உண்மையாகவே ரேட்டிங் நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். ஸ்ப்ரிங்கு மாதிரி கூட இல்லை. இங்கே பாருங்கள், ஸ்ப்ரிங்கு மாதிரினா இல்லை. இங்கே பாருங்கள், நானும் அமுக்குறேன். இங்கே பாருங்கள், நானே அமுக்கி காமிக்கிறேன் பாருங்கள். அமுக்கிறதான் முடியாது. இது ஸ்மோக் இருக்குது. நான் பேட்ரி வந்து லாஸ்ட்டாக காமிக்கிறேன். இதோட ரேட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து 1000 நான் ரேட்டு ஓகே. ரேட்டு 1000. இந்த புகை வர்றதுக்கு ஒரு 200. இது டயருக்கு வந்து ஒரு 100. இன்ஜினுக்கு ஒரு 10, 20 கொடுக்கலாம். ரேட்டிங் வந்து நீங்கள் எத்தனை ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஜாய்ஸ்டிக் பாருங்கள், இப்போ பாருங்கள் ஜாய்ஸ்டிக் பார்த்துக்கோங்க. என்னடா இது? இருங்க ஒரு நிமிஷம் கைஸ், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இதுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு நீங்கள் சொல்லிடுங்க. நான் வந்து இதுக்கு வந்து ரேட்டிங் வந்து நான் வந்து 5 out of 3.5 இல்லை 4.5 4 பாயிண்ட்லாம்
கொடுக்க முடியாது, 3.5 கொடுப்பேன். 3.2. நான் வந்து இது வந்து இது எப்போ பாரு கொஞ்ச நேரத்துக்கு தான் நிற்கிது. அதுவும் இந்த மாதிரி குட்டி வந்து ஒரு இது இந்த மாதிரி லீக் பண்ணுறது. அப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு சார்ஜிங் வயர், அதுவும் இது கொஞ்சம் வீக் ஆகிடுது. அப்புறமா இதை பாருங்க, இது பார்த்துக்கோங்க. ஒரு பட்டனு 2 ஜாய் அவ்வளோ. சைடு இது வந்து சைடு, அதாவது வந்து இது வந்து சைடு. அப்புறமா இது வந்து முன்னாடி பின்னாடி, அதாவது இது இருக்குன்னா வந்து முன்னாடி பின்னாடி. இதை வந்து நம்ம வந்து புகை யூஸ் பண்ணுறது, அதாவது வந்து இது வந்து புகை யூஸ் பண்ணுறது. எனக்கு புகை வேணாம், எனக்கு அலர்ஜி புகைனா. ஆனால் நீங்கள் வந்து எத்தனை ஐயோ இது வந்து இது இவ்வளோ பெரிய ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ரொம்ப டிஸ்டன்ஸே போகுது. சும்மா லைட்டாக குத்தலையா அவ்வளோ ஸ்பீடாக போகுது. அவ்வளோனா இல்லை. நீங்கள் ஃபுல் சார்ஜ் போட்டு ஸ்பீட் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்குது. அரை சார்ஜ் தான் இருக்குது, அதனால ரொம்ப கம்மியாக வருது. நீங்கள் ஒரு வேளை ஃபுல் சார்ஜ் போட்டு பண்ணிங்கன்னா வந்து இது கொஞ்சம் தான் இருக்கே. நான் யூஸ் பண்ணிட்டேன் ஃபுல் சார்ஜ். ஒரு 1 hour கிட்ட போகலாம். இவங்க 20 minutesலாம் சொல்லிடுறாங்க. நான் 1 hour கிட்டத்தட்ட 1 hour போட்டிருப்பேன். ஒரு 15 minutes 20 minutes போட்டிருப்பேன். அதனாலேயே ரொம்ப ஸ்பீடாக போகுது. அதுக்காக ஒரு 2 hours 20 hoursலாம் போட்டுறது விட்டுச்சிடும். கண்டிப்பாக உங்கள் வீடு வச்சிடும். அதுவும் இல்லாமல் இந்த பட்டன் இது டூல் வேறு இருக்குது. பெரிய ஜாய்ஸ்டிக்காவது கொடுத்துருந்தீங்கன்னா இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஒயர் ஓகே, ஒரே ஒரு பேட்ரி. அது எவ்வளோ பெரிய பேட்ரினா வந்து இதோ பாருங்கள். இது நீங்கள் என்ன வாட்டர் வேணாலும், இந்த வாட்டர்னால் பச்சை தண்ணி தான் ஊற்றணும், கோல்டு தண்ணி தான் ஊற்றணும்னு இல்லை. நீங்கள் என்ன மாதிரி வாட்டர் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும். ஆனால் இந்த மாதிரி பால் அதெல்லாம் ஊற்றுனீங்கன்னா போயிடும், வண்டி போயிடும். கண்டிப்பாக வண்டி போயிடும். அது நீங்கள் ஒயிட் கலரில் வரட்டும், ப்ளூ கலரில் வரட்டும், கலர்லாம் ஆட் பண்ண முடியாது. எப்போவுமே இந்த மாதிரி தான் வரும் கலரு. இது பாருங்கள், ஒரு ரெட்டு கலர் மட்டும்தான் இல்லை, ரெட் கொடுத்துருக்காங்க. இன்னும் ரெட்டு மட்டும்தான். இது வந்து ஒரே ஒரு பேட்டரினா போட முடியும் போல. ஆனால் 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்கள் கைஸ். இங்கே வந்து ஒரே 3 இடம் கொடுத்துருக்கீங்க. அதாவது வந்து இங்கே இது வந்து இங்கே பாருங்கள். இங்கே வந்து 3 இடம் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு இடத்துலனா போடுற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். அதுக்காகவே நான் ரேட்டிங்கை குறைச்சிட்டேன். இவ்வளோ இடம் வச்சுருக்காங்க, நானே காமிக்கிறேன். இது வந்து கலராக இருக்குது. எத்தனை ரெட் இருக்குது, அப்புறமா வந்து ஆரஞ்சு இருக்குது, ப்ளூ இருக்குது. இந்த 3 இது வந்து கலர் வரும். ரிமோட் கண்ட்ரோலு, வாட்டர் போட முடியும், அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் நீங்கள் 1 hour போட்டிங்கன்னா நல்லா தாங்குது. 1 hour வரைக்கும். 1 hour மட்டும் இல்லை, 20 minutes போட்டாலே கிட்டத்தட்ட ஒரு 30 minutes வரும். 30 minutes தான் வரும், 10 minutes வரும். நீங்கள் 1 hour போட்டிங்கன்னா கம்மியாக வரும். ஆனால் 1 hourல வந்து 1 hour ஃபுல்லாக போட்டக்கூடாது. நீங்கள் டைம் என்ன முடியும்? ஓகே, 1 hour வந்து நீங்கள் இவ்வளோனா போட்டக்கூடாது. 1 hour கிட்ட போடக்கூடாது. ஒரு 40 minutes 50 minutes தான். ஒரு ஃபுல்லாக போட்டிங்கன்னா கத்தம்னா வண்டி போயிடும். கண்டிப்பாக போயிடும். பேட்ரி வீக் ஆயிரும். பேட்ரி கண்டிப்பாக பெருசாயிடும். சரி, இப்போ வந்து நம்ம பேட்ரி காமிக்கிற நேரம் வந்துருச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இது நீங்கள் வேணால் ஸ்க்ரூ போடுற மாதிரி தான் இருக்குங்க. பாருங்கள், ஸ்க்ரூ போடுற மாதிரி ஓப்பன் பண்ணால் 2 பேட்டரி வைக்கிற இடம் மாதிரி இருக்குது. 3குள்ள 2 பேட்டரி, இது 2 பேட்டரி வைக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஆனால் இது ஒரே ஒரு பேட்டரி தான் இருக்குது. அதுவும் இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி பேட்டரி. அதை இது ஒன்று வச்சுட்டு இது ஒரு குட்டி வயர் மாதிரி கொடுத்துருக்கலாம். அதே ஓகே, பெட்டரு. ரேட்டிங் நான் ஒரு 4 out of 5 கொடுத்துருப்பேன். அது பாதி இன்னும் ஒரு 5 போட்டிருந்தா, அதாவது வந்து இது ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்துருந்தா ஃபுல்லே கொடுத்துருப்பேன் நான். ரைஸ், நீங்கள் எத்தனை கொடுப்பீங்க? இல்லை நீங்கள் இதே மாடலில் ஸ்ப்ரிங் வாங்கணுன்னா ஹேண்ட் ரிமோட் கண்ட்ரோல்காரன்னு போடுங்க, வரும். பிளாக் கலரில் ஏதோ கலரில் தான் வரும். நீங்கள் வேணா பார்த்துக்கலாம். வேணா ஹேண்ட் ரிமோட்னா இல்லை, ஹேண்ட் ரிமோட் கண்ட்ரோல் இல்லை, ஸ்மோக், இது என்ன பேர், ஸ்ப்ரே. ஓகே, ஸ்ப்ரே கிளைம்பிங் கார்னு போட்டால் போதும் வந்துடும். இது என்ன? ஆனால் எனக்கு ஒரு டவுட்ஸ் கைஸ். இது வந்து உண்மையாகவே வந்து நான் வந்து இங்கே வந்து உங்கள் தலைக்கு மேலே ஒயர் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? தெரியுது. நான் போய் டார்ச் எடுத்துடுறேன். டார்ச் அடிச்சு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஓகே, அது உங்களுக்கு தெரியுதா? ஒயரு இதோ இங்கே
கரெக்டாக வந்து இங்கே தெரியும் உங்களுக்கு ஒயரு. அந்த ஒயர் என்ன சோலார் பேனலா என்னன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. நம்ம மேலே ஒயர் போகுது, ஆனால் இது ஒன்றுமே பண்ணவே மாட்டுது. பாருங்கள், லைட் அடிச்சும் பார்க்குறேன், ஒன்றுமே ஆக மாட்டுது. சரி, இங்கே ஏதாவது டச் பண்ணி பார்த்தா உண்மையாகவே ஏதோ டேப் மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து இது கிரிப்பாக இருக்குது. ஆனால் என்ன நீங்கள் ஓட்ட இது வந்து என்ன கிரிப் இருக்காது, லூஸ் என்ன சறுக்கும். வீடியோ போட்டுருக்கேன். இந்த குழந்தைக்கு நல்ல புத்தியை கொடு, யூடியூப்பை வச்சுட்டு நல்லா படிக்கிற புத்தியை கொடு, நல்ல மூளை இருக்கிற குழந்தை. என்னாச்சுன்னா வந்து ஒரு ஐயர் வந்தார் கைஸ் கோயிலில். கோயில் ஒரு ரூம் அந்த ரூம்ல எடுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லை ஒட்டோட இப்பயே ஒன்று பார்க்கணும், இந்த ரிமோட் கண்ட்ரோல் நேர்லேயே பார்க்கணும்னா அட்ரஸ் போட்டு விட்றேன். அட்ரஸ் சொல்கிறேன் கைஸ், சொல்ல நினச்சிங்களா? சொல்லவே மாட்டேன். சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபரை 1 lakh கொண்டு வாங்க பார்ப்போம், 1000 கொண்டு வாங்க பார்ப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது போதும். நான் அட்ரஸ் அனுப்பிச்சி விட்றேன். இதே மாதிரி நானே உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். 1000 ரூபாய் நான் கொடுத்து உங்களுக்கு நீ இப்போ 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 6th படிக்கும்போது வாங்கி கொடுத்துறேன். ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வாங்கி கொடுத்துறேன். அப்போ நான் உங்களுக்கு இது கிடைக்கும்னு நான் சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு, உங்களுக்கு ஸ்கூல் படிக்குமான்னு சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு பாய் பாய் டாட்டா.